கிராமம். அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் விடியற் காலையில் ஒரே மனம் வீசும். அது பழைய சோற்றின் மனம். கதை தொடங்குகிறது. சூரியன் இன்னும் எழாத நேரம். மாடுகளில் மணி ஒலிக்கிறது. கிணற்றிலிருந்து தண்ணீர் இழுக்கும் சத்தம். ஒரு குடிசை வீட்டின் சமையல் அறையில் ஒரு மண்பானை மெதுவாக திறக்கப்படுகிறது. அந்த பானையில் இருப்பது நேற்று சமைத்த சாதம் பிளஸ் தண்ணீர் ஈக்குவல் டு பழைய சோறு. பாட்டி சொல்லுவாள், இது சோறு இல்லடா, இது மருந்து, இது உயிர். பழைய சோறு என்றால் என்ன? நேற்று சமைத்த சாதத்தை இரவில் மண்பானையிலோ அல்லது எவர் சில்வர் பாத்திரத்திலோ நல்ல குடிநீர் ஊற்றி மூடி வைத்து காலையில் சாப்பிடுவதுதான் பழைய சோறு. இதற்கு வேறு பெயர்கள் நீராகாரம், பழஞ்சோறு, பழைய சாதம், ஃபெர்மெண்டட் ரைஸ் என்று ஆங்கிலத்தில். மண்பானை. பழைய சோறு எப்படி செய்வது? கதையோடு. இரவு நேரம். அம்மா சாதம் சமைக்கிறாள். அந்த சாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டியது பச்சரிசி சாதம் 1 கப் அல்லது தேவைக்கேற்ப. குடிநீர் சாதம் மூழ்கும் அளவு. மண்பானை அல்லது எவர் சில்வர் பாத்திரம், ஒரு மூடி. செய்முறை: சாதம் குளிர்ந்ததும் பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து இரவு முழுக்க வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜ் வேண்டாம். இயற்கை வெப்பநிலையே சிறந்தது. காலை நேரம். விடியற் காலையில் பானையை திறந்தால் சாதம் வெண்மையாக சிறிது புளிப்பு வாசனையுடன் இருக்கும். அதுதான்